கண்டிப்பா இந்த விஷயத்த யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலீங்க. அதாவது சமந்தா ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்டின்னா, செம்ம ஷாக்கிங்கு. ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்ட்ரஸ் சமந்தா பார்த்தீங்க அப்டின்னா, ஈஷா யோகா அப்டின்ற ஒரு சென்டர்ல கிராண்டா மேரேஜ் பண்ணிக்கணும் கோயம்புத்தூர்ல அப்டின்ற மாரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, சமந்தா ஃபேன்ஸுக்கு வந்து செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது சமந்தாக்கும், நாக சைத்தன்யாவுக்கும் 2018ல மேரேஜ் ஆச்சு கிராண்டா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2022ல டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க மியூச்சுவலா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, 2022க்கு அப்புறமா சமந்தா வந்து நார்மலா வந்து ஒரு சில படங்கள்ல நடிச்சுட்டு ஓரளவுக்கு நார்மலா இருந்தாங்க. அதுக்கடுத்து நாக சைத்தன்யா பார்த்தீங்க அப்படின்னா 2024 டிசம்பர் 4ஆம் தேதி சோபிதா துலுபாலா அப்படின்றவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கினாங்க அஃபிஷியலா 2024 டிசம்பர் 4ஆம் தேதி. ஸோ அந்த ஒரு 2வது கல்யாணம் நாக சைத்தன்யா பண்ணியதுக்கு அப்புறமா சம்பந்தம் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காத நிலைமையில நார்மலா லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் ராஜ் நெடிமோரு அப்படின்ற ஒருத்தர் வந்து இவங்களை வச்சு நடிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இவங்க நடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேர், அதாவது ராஜ் நெடிமோரும் சமந்தா, இவங்க 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் மேரேஜ் பண்ணிட்டு அஃபிஷியலாக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க.